சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில், இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் மாற்றி எழுதியிருப்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல். 1976ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம் மன்மத லீலை. கமல்ஹாசன், ஆலம், ஹேமா சௌத்ரி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தில் கமல்ஹாசன் பிளேபாய் வேடத்தில் நடித்திருப்பார். எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். தாம்பத்திய உறவில் நாட்டம் அதிகம் இருக்கும் நாயகன் மனைவி இருந்தாலும் தான் பார்க்கும் பெண்கள் அனைவரையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அந்த வகையில் ஒரு பெண்ணுடன் கமல்ஹாசன் பழகிறார். அவரிடம் அன்பாக பேசும்போது அவர் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுகிறார். நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கும் அவருக்கு கணவன் குடிகாரனாக அமைந்து விட்டதாக சொல்கிறார். இவரை அடைய வேண்டும் என்று நினைக்கும் கமல்ஹாசன் அதற்காக அவருடன் நெருங்கி பழகுகிறார். அப்போது அவர் எனக்கு இன்னொரு கணவன் இருக்கிறார், அவர் இந்த ரேடியோதான் என்று சொல்கிறார். ரேடியோ என்ன கம்பெனி என்று கமல்ஹாசன் கேட்க அவர் பிலிப்ஸ் என்று சொல்கிறார். அதை கேட்ட கமல்ஹாசன் அப்போ நீங்க மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் என்று சொல்கிறார். அதன் பிறகுதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற பாடல் ஒலிக்கும். இந்த ரேடியோவில் பாடல் ஒலிப்பது போலவும் அந்த பாடலை விரும்பி கேட்டவர்கள் பெயர்கள் சொல்லும்போது கடைசியாக சாந்தோம் விஸ்வநாதன் என்று எம்.எஸ். விஸ்வநாதனின் பெயர் வரும். அதன் பிறகு அந்த பெண்ணின் கணவன் குடித்துவிட்டு இருப்பதும் அவரை கமல்ஹாசனும் அந்த பெண்ணும் அழைத்து வந்து படுக்க வைக்கும் காட்சிகள் வரும். இந்த பாடல் முழுவதுமே கமல்ஹாசன் அந்த பெண்ணை அடைவதற்காக எப்படி அவரிடம் பேசுகிறார் என்பதையே பாடல் வரிகளாக வைத்திருப்பார் கண்ணதாசன். கே.ஜே. யேசுதாஸ் பாடிய இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. ஆனால் இந்த படத்தில் மனைவி அழகாக அமைந்திருந்தாலும் அவருக்கு ஏற்ற கணவன் தான் அமையவில்லை. அதனால் கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம், கனவு பலிக்கும் என உனக்கும் வாழ்வு வரும் என்று தானே வரவேண்டும் என்று கேட்டுள்ளனர். இந்த பாடல் கணவனின் நிலையில் இருந்தோ அல்லது மனைவியின் நிலையில் இருந்தோ எழுதப்படவில்லை. மாறாக அவர்கள் வீட்டுக்கு வரும் 3வது நபரால் பாடப்படும் ஒரு பாடல். அந்த இடத்தில் இருந்ததுதான் இந்த பாடலை பார்க்க வேண்டும் என்றும், இதற்கு தீர்வாக கவியரசர் கண்ணதாசன் பாடலின் கடைசியில் அழகி பறியாத பாலம் அடியேன் இருந்தென்ன லாபம் என்ற வரிகளுடன் முடித்திருப்பார் என்று ஆலங்குடி வெள்ளச்சாமி விளக்கம் அளித்துள்ளார். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.